எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபை டூரிசம். இனிய தமிழ் சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ பொல்யூஷனை பற்றி. இப்போ சென்னை நகரில் பார்த்திங்கன்னா பொல்யூஷன், டஸ்ட்டு, அலர்ஜி, அந்த காற்று மாசுகள் நிறைய பொல்யூஷன் வருது. கார்பன் மோனாக்சைடு வெளியிடுறாங்க வண்டியிலேருந்து. நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. நச்சுத்தன்மை காற்று வரத்தால் சுற்றுச்சூழல் பாதிக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செடி நடணும். வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 5 செடி நடணும். அதாவது எப்படின்னா துளசி, மூங்கில், வாழை மரம், நந்தி வட்டம், நிறைய பழந்தாவரங்கள் செடி நடணும். அதுவும் பழந்தர மரம்லாம் பொருளாதாரம். குறிப்பாக சீனாவில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு பின்னாடி 20-30 மரம் இருக்கும். வீட்டில் 50 மரம் வச்சுருப்பாங்க. இயற்கை சூழலை பாதுகாக்கணும். அதாவது ஓசோன் லேயர் O3 ஓசோன் தினம் செப்டம்பர் 16 ஓசோன் லேயர் வெடிக்கிறதுல அல்ட்ரா வயலட் வேவ்ஸ் பூமி தாக்குது. அதனால் இயற்கை தாவரங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. விவசாயம் பண்ணுங்கள். கிராமத்தில் பொல்யூஷன் இருக்காது. ஏன்னா கிராமத்தில் தான் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி தாவரங்கள் எல்லாம் நடங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் 995.